கூட்டணி ஆட்சி என்பதில் உறுதியாக உள்ள அமித்ஷா கூறியது முதலே அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விவாதங்கள் தொடர்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரை பாஜக நாடாளுமன்ற குழு முடிவு செய்யும் என ராஜா கூறிய நிலையில் அடுத்து அதிமுகவுக்கு எத்தனை சீட் என்பதையே பாஜக முடிவு செய்யும் நிலை வரும் என்று சண்முகம் கூறியுள்ளார். அதிமுகவை இல்லாமல் செய்ய பாஜக முயற்சிப்பதாக முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளரா? இங்கே பாருங்கள், நான் என்றைக்குமே நான் புதுசாக அரசியல் இருக்கேன்னா 35 வருஷமாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறத நான் இப்போ மாற்ற மாட்டேன். அதெல்லாம் தலைவர்கள் முடிவு செய்வார்கள். பிஜேபியுடைய பார்லிமெண்ட் போர்டு முடிவு செய்யும். அதனால் நேற்று எடப்பாடியாரும் உங்களோட இந்த பக்கத்து வீட்டு ஜன்னலில் எட்டி பார்க்க வேண்டான்னு அவரே சொல்லிட்டார். முதல்ல சொன்னீங்க கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல, கூட்டணி தான் கூட்டணி ஆட்சி அல்ல அப்படின்னு ஒரு தத்துவ விளக்கமெல்லாம் கொடுத்தீங்க. இப்போ அவங்க சொல்லிட்டாங்க முதலமைச்சரையே நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். போகிற போக்க பார்த்தா அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுன்னு அமித்ஷா தான் சொல்லுவார் போல இருக்கு. ஆமாம், நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்குது. அதிமுகவுக்கு சரி நீங்கள் ஒரு 50 சீட்டில் நில்லுங்க, மீதி நாங்கள் 180 நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு அமித்ஷா சொன்னால் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. முதலமைச்சர் அப்படின்னா அது அதிமுகவை அது முடிவு செய்யும் அப்படிங்கிறாரு. ஏன்னா அதிமுகக்குள்ளர போட்டி கட்சிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதாவது எடப்பாடி மட்டுமில்லை, எடப்பாடி டெல்லியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியையும் சந்தித்து பேசினார், செங்கோட்டையனையும் தனியாக அழைத்து பேசினார்கள், தனித்தனியாக அழைத்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது முதலமைச்சர் போட்டியை அந்த கட்சிக்குள்ளரையே உருவாக்கி அங்கேயே ஒரு மோதலை உருவாக்கி அந்த கட்சியை எதிர்காலத்தில் இல்லாமல் செய்வதற்கு என்ன முயற்சியோ அதனுடைய ஒரு பகுதி தான் இப்படியான விளக்கம். மகாராஷ்டிராவில் சிவசேனையை உடச்சி 42 வேட்பாளர்களை தூக்குது, சட்டமன்ற உறுப்பினர்களை தூக்குது, ஒரு ஆளுக்கு 30 கோடி. இது லஞ்சம் இல்லையா? இப்போ லஞ்சத்திற்கு ஊழலுக்கு எதிரானதுன்னா ஊழலுக்காகவே லஞ்சத்திற்காகவே சிறைக்கு போன கட்சி நீங்கள் தான் நடவடிக்கை எடுத்து உள்ள வச்சிங்க. அம்மையார் ஜெயலலிதாவை நீங்கள் தான் அம்மா சசிகலாவை உள்ள வச்சிங்க. அவரோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்க? ஐயா தினகரனை ரெட்டலை சின்னத்துக்காக காசு கொடுத்தாருன்னு சொல்லி உள்ள வச்சது யார்? யாராவது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவரோட இது கூட்டணி வச்சிங்க மறுபடி. ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்தியாவை யார் ஆள்வது அப்படிங்கிற இடத்துல பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தால் அது அவருக்கு பலனை தந்துடும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்தியாவை யார் ஆள்வது, தமிழ்நாட்டை யார் ஆள்வதுங்கிறதுல பிஜேபியோட கூட்டணி வச்சு அது தேவையற்ற சுமையாக தான் நம்பாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.